ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக கட்சியில் ஆதவ் அர்ஜுனா இணைவார் என்ற தகவல் வெளியானதை அடுத்து தற்பொழுது அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கும் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆதவ் அர்ஜுனா இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நிறைவடைந்த பின் மாற்றுக் கட்சியினர் பலர் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சியில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அன்று ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என்று அறிவிப்பு வெளியானதை அடுத்து தற்பொழுது அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்து சில கருத்துக்களை சமூக ஊடகங்களிலும் வெளிப்படுத்தியதற்கு பிறகாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு தாமாகவே கட்சியிலிருந்து முழுவதாக விலகிக் கொள்வதாக ஆதரவு கடந்த மாதம் டிசம்பர்ல அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடன், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடனான அரசியல் பயணத்தை ஆதரவு மேற்கொள்ள இருப்பதாக டிசம்பர் 10ஆம் தேதி மாலை முடிச்சு தொலைக்காட்சியில செய்திகளை வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அவர் தாவேகாவுடன் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தந்த விஜய் பொதுச் செயலாளர் நித்யானந்த் தலைமையில அவர் தன்னை கட்சியில இணைத்துக் கொண்டதாகவும் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனியாக இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இனி தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பணிகள், அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அரசியல் பணிகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த அரசியல் பணிகளை 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கான கட்சி பணிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியில சேர்வதற்கு ஏற்கனவே விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த கட்சியில மாற்றுக் கட்சியினரை கட்சியில இணைக்கும் பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக முதல்ல கட்சி அடிப்படை வலுவாக கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட செயலாளர் நியமனம் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவது 2 கட்ட மாவட்ட செயலாளர் நியமனம் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை மற்றும் நாளை மறுநாள் அடுத்தடுத்த கட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றனர். கட்சியுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 2ஆம் ஆண்டு துவக்க நிகழ்வு என்பது வரக்கூடிய பிப்ரவரி 2ஆம் தேதி பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துல பிரம்மாண்டமாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2ஆம் தேதி நிகழ்ச்சியில ஆதரவுனா அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொண்டதற்கான அறிவிப்பு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாநில அளவில் நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய பதவியும் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.